ஓம். குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கதைக்கிறது கேக்குதா எல்லோருக்கும்? சார். ஓகே, ஃபைன். சரி, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இலவச வழிகாட்டல் செயல் அமர்வாக நடைபெறுது. வடமாகாண சிறுவர் மற்றும் நன்னடத்தை உத்தியோகத்தர் பரீட்சை தொடர்பாக. அப்ப இதற்கு முன்னுக்கு அவங்க கிழக்கு மாகாணத்துல இதே போல ஒரு பரீட்சை அனுகோல் பண்ணி நம்மளாக நிறைய பேர் செஞ்சிருந்தாங்க. அப்ப அதுல தொடர்ச்சி இப்ப வடமாகாணமும் கோல் பண்ணிக்கிறாங்க. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் எப்டிடியூட்டும் அடுத்தது பொது அறிவும் கிரகித்தல மொழித்திறனும் 2 பேப்பர் தானே உங்களுக்கு இருக்குது. ஓம் சார். 2 பேப்பர் இருக்கு. அதுல ஒன்று எப்டிடியூட், அடுத்து கிரகித்தல. கிரகித்தல் சொல்ல போக்குல அதுல ஜென்ரல் நாலேஜும் வருது, மொழித்திறன் சம்பந்தப்பட்டமும் வருது. அப்படித்தானே? ஆம் சார். ஓகே. அப்ப இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் 1.5 ஹவர். அப்ப இந்த 1.5 ஹவர்ல அவங்க அதிக அளவு கிரகித்தல் தொடர்பான கேள்விகள் தான் உங்கள்ட்ட அதிக அளவாக அவங்க கேட்பாங்க. இதுல உங்களுக்கு பொது அறிவு இந்த ஒரு விஷயத்தை அவங்க உள்ளடக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த துறைக்கு வர நீங்க, அதாவது இந்த துறை சம்பந்தமான ஒரு அறிவோட வரணும்ன்றதுதான் அவங்களோட நோக்கம். அப்ப அந்த நோக்கத்துக்காகத்தான் அவங்க இந்த விடயம் சார்ந்த பொது அறிவு போட்டிக்கிறது. அப்ப இந்த விடயம் சார்ந்த பொது அறிவு குறிப்பிட்ட சில விடயங்கள் தயாரிக்குது. அதை நீங்க சாதாரணமா படிச்சுட்டு போறது அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும். ஆனால் அவங்களோட பேப்பரை பெரும் பகுதி கிரகித்துல உள்ளடக்கினதா தான் இருக்கும். அப்ப நீங்க உங்களோட அந்த எக்ஸாம்ல நீங்க வெற்றி பெறணுமா இருந்தா நீங்க அதிக அளவு முயற்சி செய்யணும். அதுல நீங்க ஏதாவது உங்களோட நேரங்களை நீங்க தியாகம் செய்ய வேண்டியது ஒன்று எப்டிடியூட்னு அடுத்து கிரகித்தல். ஜென்ரல் வைஸ் சாதாரணமா நார்மலா தெரிஞ்சு நீங்க போறது போதுமானது. அதை தவிர ஜென்ரல் வைஸ் படிக்கிறதுக்காக அதிக அளவு நேரத்தை நீங்க செலவழிக்காதீங்க. இந்த உங்களோட பேப்பர்ல அதிக அளவானது கிரகித்தல் மொழித்திறன் தொடர்பான கேள்விகள் தான் வரும். சரி, அந்த அடிப்படை நாங்க இதுல 3வது கேள்வி பாருங்க. மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் அமைச்சரது பெயர் யாது? பொதுவா நீங்க இவ்வளவு நாளுக்கு நிறைய இடத்துக்கு கிளாஸ் போயிருப்பீங்க, நிறைய விஷயம் நீங்க தேடி படிச்சிருப்பீங்க. நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். நான் உங்களுக்கு பதில் சொல்றது அவ்வளவு முக்கியம் இல்லை. ஏன்னா உங்கள்ல இருந்தா எனக்கு விட தேவைப்படுது. ஆகவே நீங்க சொல்லுங்க, மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் அமைச்சரது பெயர் யாது? இப்ப அமைச்சரோட பெயர் தெரியாம எக்ஸாமுக்கு போகணும் நீங்க ரெடி ஆகுறீங்க? செக் பண்ணாதீங்க, நான் மெசேஜ் பார்க்க மாட்டேன். ஆகவே நீங்க வாய்ஸ் நோட்ல தான் என் கூட பேசணும். சரோஜா சாவித்ரி போல்ராஜ். சரோஜா சாவித்ரி போல்ராஜ். ஓகே, சரோஜா சாவித்ரி போல்ராஜ். இவங்க தான் மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சரா. அடுத்த கேள்வி பாருங்க, மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் யார்? செயலாளர் பேர் கேடிஆர் ஒல்கா. கேடிஆர் ஒல்கா இது செயலாளரா? செயலாளர் பேர் கேடிஆர் ஒல்கா. 3வது கேள்வி, பாடசாலை சிறுவர் பராமரிப்பு ஆணைக்குழுவின் பெயர் யாது? அப்ப பாடசாலையில சிறுவர் பாதுகாப்புக்காக ஒரு ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்குது. பெரிய ஸ்கூல்ல தான் அது செய்யறது பொதுவாகவே. அந்த ஆணைக்குழுட பெயர் என்ன? அதுக்கு எழுதுங்க சுருக்கும் பௌவ. சுருக்கும் பௌவ அந்த ஆணைக்குழுட பெயரை. பாடசாலையில சிறுவர் பாதுகாப்பு ஆணைக்குழுவின் பெயர் சுருக்கும் பௌவ. சுருக்கும் பௌவ.
4வது கேள்வி பாருங்க, சிறுவர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளும் சர்வதேச நிறுவனங்கள் யாவை? அப்ப சாதாரணமா வந்து சிறுவர்கள் தொடர்பாக நிகழ்ச்சிகளை வந்து மேற்கொள்வதற்காக சர்வதேச நிறுவனங்கள் வந்து இலங்கையில வந்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வர முக்கியமான நிறுவனங்கள் வந்து ஒன்று யூனிசெஃப். யூனிசெஃப்ல தலைமையகம் எங்க இருக்குது? ஒன்று வந்து யூனிசெஃப் நியூயார்க்ல இருக்குது. அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல தான் யூனிசெஃப் தலைமையகம் இருக்குது. பொதுவா ஐக்கிய நாடுகள்னு சொல்லும் போது இந்த பொதுவான ஜென்ரல் வச்சு வராதுன்னு நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள்ல முக்கியமான சபைகள் எல்லாமே இருக்கிறது வந்து நியூயார்க்ல தான் இருக்குது. யூனிசெஃப் வந்து முக்கியமான ஒரு சபை அல்ல. ஆனா அதுக்கு மேலதிகமா யூனிசெஃப் அதே போல யுஎன்டிபி இந்த நிறுவனங்களும் வந்து அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல தான் இருக்குது. அப்ப ஒன்று வந்து யூனிசெஃப். சரி, அடுத்தது சாக் அபிவிருத்தி நிதியம். ஷாக் அபிவிருத்தி நிதியம். மூணாவது சேவ் த சில்ட்ரன். இதெல்லாம் சர்வதேச நிறுவனங்கள். மூன்றாவது சேவ் த சில்ட்ரன். நான்காவது வேர்ல்டு விஷன். அஞ்சாவது வந்து சைல்டு ஃபண்ட். இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து சிறுவர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை வந்து இலங்கையில வந்து தேசிய அளவுல அவங்க வந்து நிகழ்ச்சிகள் கொண்டு வராங்க. என்னதுக்கான சிறுவர் பாதுகாப்புகள் தொடர்பாக. சரியோ, அடுத்த பாருங்க, சிறுவர் மற்றும் இளம் பராயத்தினர் கட்டளை சட்டம் யாது? அந்த கட்டளை சட்டம் வந்து 1944 ஆண்டின் 1944 ஆண்டின் 42ஆம் இலக்க நன்னடத்தை கட்டளை சட்டம். சிறுவர் மற்றும் இளம் பராயத்தினர் கட்டளை சட்டம். நீங்க இப்ப 5வதுக்கு வந்து இந்த சிறுவர் மற்றும் இளம் பராயத்தினர் கட்டளை சட்டம் எழுதினீங்களோ, அதுக்கு அந்த பதில் வராத. அந்த பதில் இல்லை, அது வந்து நன்னடத்தைக்குரிய கட்டளை சட்டம். சரியோ, இந்த கட்டளை சட்டம் வந்து எழுதுங்க நீங்க சைப்போண்டு எழுதுங்களேன். 5வது கேள்விக்கு பதில் எழுதுங்க சைப்போ. CYPO. ஒரு 2 நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, அப்படி பொறுங்கோ. இந்த அதான் பாங்க சொல்றாங்க, முடியட்டுமா?
பார்த்துதான் போறேன். சரி, ஓகே. அப்ப 5வது கேள்வி பாருங்க, சிறுவர் மற்றும் இளம் பராயத்தினர் கட்டளை சட்டம் எதுன்னு கேட்டா அந்த கேள்விக்குரிய பதில் எழுதுங்க. CYPO. CYPO. இந்த சைப்போன்னு சொல்றது தான் இந்த சிறுவர் மற்றும் இளம் பராயத்தினர் கட்டளை சட்டம். சரியோ? இது 1939ஆம் ஆண்டு சட்டமாக்கப்படுது. 1939ஆம் ஆண்டு இது சட்டமாக்கப்படுது. இருந்த போதிலும் 1950ஆம் ஆண்டு தொடக்கம் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. 1950ஆம் ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்படுது இந்த சைப்போன்னு சொல்ற கட்டளை சட்டம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கட்டளை சட்டம் அதே போல சட்டம் இப்படி 2 விஷயம் இருக்குது. அதோட வித்தியாசம் என்னன்னு தெரியுமோ? கட்டளை சட்டம்டா என்ன, சட்டம்டா என்னன்னு தெரியுமோ? கட்டளை சட்டம் சொல்றது அதாவது பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல பிரித்தானியர் அந்த முடியிட அனுமதியோட பெறப்பட்ட சட்டங்கள் எல்லாமே கட்டளை சட்டங்கள் சொல்லப்படும். அதன் பிறகு இலங்கை குடியரசாகினத்துக்கு போறோம், இலங்கை பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம் சட்டம் என்று சொல்லப்படும். அது இங்கிலீஷ்ல சொன்னா கட்டளை சட்டத்துக்கு ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க, பாராளுமன்றத்துல உருவாக்க ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியோ? சரி, அப்ப 6வது கேள்வி பாருங்க. பிரதேச மட்டத்தில் சிறுவர்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்காக பணியாற்றும் அலுவலரின் பதவி பெயர் யாது? பிரதேச மட்டத்தில் சிறுவர்களின் உரிமைகளை மேம்படுத்துறதுக்காக பணியாற்றும் அலுவலரின் பதவி பெயர் என்ன? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஎஸ் ஆபீஸ்ல இதுக்காக ஒரு ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசரா, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர, அவர் டெவலப்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர். அப்ப சிறுவர் பாதுகாப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர அல்லது சிறுவர் பராமரிப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர் அல்லது சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகத்தரா கூட சரிதான். சரியோ? ஏழாவது கேள்வி பாருங்க. இலங்கையில சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். இலங்கையில சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன?
ஒன்று எழுதுங்க வறுமை. ஒன்று வந்து வறுமை. ஏன்? அதாவது இப்ப நிலைபேறான அபிவிருத்தி இலக்குன்னு ஒன்று இருக்குது. அப்ப இந்த நிலைபேறான அபிவிருத்தி இலக்குல வந்து மொத்தம் 17 இலக்குகள் இருக்கு. இது வந்து ஐக்கிய நாடுகள் தாபனத்துல UNDP நிறுவனம் மூலமாக தான் வெளியிடுறது. அப்ப அதுல முதலாவது இலக்கே வந்து அப்ப இது வந்து இந்த இலக்குகளை அடையிறதா 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடையிறதா வந்து இலங்கையும் வந்து அதுல கையொப்பமிட்டிருக்கிறாங்க. சரியோ? அதுல முதலாவது விஷயமே வந்து நோ பவர்ட்டி. நோ பவர்ட்டின்னு சொன்னா வறுமை இல்லை. வறுமை இல்லை, ஏழ்மை இல்லாம. சரியோ? அப்ப இலங்கையில சிறுவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை முதலாவது வறுமை. அது ஒரு பிரச்சனை. இந்த வறுமை காரணமாக ஏற்படுற அடுத்த பிரச்சனை நினைக்கிற போசாக்கு குறைபாடு. இரண்டாவது பிரச்சனை என்ன? வறுமை காரணமாக பிள்ளைகளுக்கு போசாக்குல வந்து குறைபாடு ஏற்படுத்தப்படுது. அப்ப போசாக்கு குறைபாடு. அப்ப வறுமை, போசாக்கு குறைபாடு இது காரணமாக மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிய நிலைமையில் உள்ளனர். அப்ப மூணாவது கல்வியில் பின்தங்கிய நிலைமை. கல்வியில் பின்தங்கிய நிலைமை. இந்த காரணங்கள் வந்து சிறுவர்கள் மீதான பாலியல் ரீதியான வன்முறைகளை தூண்டுகின்றது. அப்ப அடுத்தது வந்து பாலியல் ரீதியான வன்முறைகள். பாலியல் ரீதியான வன்முறைகள். பாலியல் ரீதியான வன்முறைகள். இவ்வளவு பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் காணப்படுறதாக சிறுவர்கள் வந்து தொழிற்படையில ஈடுபாடு. சிறுவர்கள் தொழிற்படையில் ஈடுபாடு. தொழிற்படையில் ஈடுபாடுன்னு சொன்னா சிறுவர்கள் வந்து அவங்களோட கல்வி, அதாவது அவங்க கல்வியை வந்து மேற்கொள்றது இல்லை. அப்ப கல்வியை வந்து அவங்க விட்டு போட்டு என்ன செய்யறாங்கன்னா தொழிலுக்கு போய், அப்ப தொழிலுக்கு போயிட்டு அது மூலமா ஒரு ஊதியத்தை பெற்று சாதாரணமா ஒரு படிக்கிற பையனுக்கு ஒரு தொழிலுக்கு போயிட்டு 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் காசு கிடைக்கின்ற சொல்லுறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு படிப்பை விட தொழில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போயிடும். அப்ப சிறுவண்ட ரீதியில சிறுவண்டு சொல்லும் போது ஐக்கிய நாடுகளால வந்து 0 தொடக்கம் 18 அல்லது 18 வயதுக்கு குறைந்த நபர்களை வந்து சிறுவர்கள் என்று அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்ப இந்த இந்த இவர்கள் எப்படி தொழிற்படையில ஈடுபடுத்தப்படுறாங்க. இது வந்து ஒரு இலங்கையில சிறுவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை நமக்கு சொல்லலாம். சரி, 8வது கேள்வி பாருங்க. இந்த வட மாகாணத்துல ஆளுநர் பெயர் யாது? வட மாகாணத்துல ஆளுநர் பெயர் என்ன? வேதநாயகன். வேதநாயகமா? நாகலிங்கம் வேதநாயகம். நாகலிங்கம் வேதநாயகம். ஓகே, நாகலிங்கம் வேதநாயகம். பொதுவா ஆளுநர் நியமனம் என்றது வந்து ஜனாதிபதி மூலமாக நியமனம் வழங்கப்படுறது. இந்த நியமனத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருடங்கள் ஆளுநர் பதவி வந்து வகிக்கக்கூடியதா இருக்கும். 5 வருடங்கள் ஆளுநர் பதவி வகிக்கக்கூடியதா. இது வந்து ஜனாதிபதி மூலமாக வழங்கப்படுற ஒரு நியமனமே ஆளுநர் பதவி. நாகலிங்கம் வேதநாயகம். வட மாகாணத்துக்குரிய மலரின் பெயர் யாது? கொஞ்சம் கவரேஜ் உங்களை இஷ்யூன்னு நினைக்கிறேன், சரியா விளங்க மாட்டேங்குது. என்னம்மா சொன்னீங்க? காந்தல். காந்தல். காந்தல் தானம்மா? ஓகே, எல்லாரும் காந்தல் காந்தல் சொல்லி எழுதுங்க. ஓகே, சரி. 10வது எனக்கு தெரியாத, நீங்க தான் சொல்ல போறீங்க பதில். வட மாகாணத்துக்குரிய மலர் வெண்தாமரை தான் முந்தி இருந்தது. இப்ப நீங்க காந்தல் சொல்ல விட்டுதான் நான் கேட்கிறேன். இல்ல முதல் வந்து வெண்தாமரை இருந்தது. பட் அந்த வடமாகாண சபை வந்து சேஞ்ச் ஆகிற அந்த கடைசி ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அதுக்குரிய அந்த இது நடந்தது. பட் அதுக்குரிய முடிவு வரையில அதுக்கு இப்ப கலைச்சாச்சு வடமாகாண சபை. ஓகே, இப்ப வந்து வட மாகாணத்துக்கு மலர் என்னது? அப்ப
நீங்க சர்ச் பண்ணுங்களேன் ஒரு ஆள் பண்டாமரை தான் நான் கூகுள் அறிஞ்சது. பண்ணுங்க. இப்ப இவன் எங்க இந்த சோர்ஸ் எடுத்தான்னு தெரியல அந்த மிஸ். சரி ஓகே, நீங்க ஒரு ஆள் கூகுள் சர்ச் பண்ணுங்களேன். சார் நான் கூகுள்லாம் சர்ச் பண்ணினான் காந்தலண்டு வந்து ஸ்வரா காந்தலன் தெரியல. சொல்றது காத்தியப்பூ தானே? காந்தலண்டா காத்தியப்பூ. சோ காத்தியப்பூ வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. சரி, அப்ப அந்த 9வது கேள்வியை கொஞ்சம் வைங்க. அது வந்து அதுக்குரிய சரியான பதிலை நான் உங்களுக்கு போட்டுறேன் குரூப்ல. சரியா? 10வது கேள்வி பாருங்க. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்க இலங்கை அரசு மேற்கொள்கிற நடவடிக்கைகளை தருக. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்க இலங்கை அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள். இலவச சீருடை வழங்கப்படுது. உண்மை. சரி. இலவச போசாக்கு. இலவச போசாக்கு உணவு வழங்கப்படுது. வெரி குட். அதாவது இப்படி நமக்கு அந்த சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சொல்லலாமே. அப்ப அந்த எப்படி சொல்லலாம், அந்த போசாக்கு உணவு சொல்றது வந்து இலங்கை வந்து எப்படின்னு சொன்னா சத்துணவு வழங்கும் திட்டமா. இலங்கையில இது சத்துணவு வழங்கும் திட்டம். அப்ப சத்துணவு வழங்கும் திட்டத்தை என்ன செய்யறாங்க இவங்க வந்து உலக உணவு நிகழ்ச்சியுடன் இணைந்து செயற்படுறாங்க. அப்ப ஒன்று வந்து சத்துணவு வழங்கும் திட்டத்தை வந்து இலங்கை வந்து மேற்கொள்றாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு எல்லாமே இவங்க சத்துணவு வழங்கும் திட்டத்தை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னா உலக உணவு ஸ்தாபனம் இதோட இணைஞ்சுதான் இந்த நிகழ்ச்சியை வந்து இவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சரியோ? அதே போல சொல்லலாம், எங்களுக்கு இலவச பாதணி வவுச்சர்கள் வழங்குறாங்க தானே ஷூக்கு. அப்ப ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகணுன்றதுக்காக வந்து இலவச பாதணி வவுச்சர்கள் வழங்கப்படுது. அதே போல இலங்கையில கட்டாய கல்வி வயதில்லைய 14 இருந்த வயதில்லை வந்து 16ஆக அதிகரிச்சுக்கிறாங்க. அப்ப இலங்கையில கட்டாய கல்வி வயதில்லையை வந்து 5 தொடக்கம் 16ஆக அதிகரிச்சுக்கிறாங்க. அப்ப 16 வரை காட்டியும் ஒரு மாணவன் வந்து பாடசாலை போகணும். அது ஒரு கட்டாய கல்வி வயது இல்லை. அப்ப அந்த காலத்துல தொழில ஈடுபடுத்த முடியாது. இது தன்னுடைய கடையாரம் தான் போயிட்டு இருக்கலாம். அது சொல்ல ஒரு தொழில் என்ற ரீதியில போயிட்டு இருக்கிறாத. அதே போல என்ன செய்யலாம், சிறுவர்களோட உரிமை, அதாவது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாதம் 4500 ரூபாய் வழங்குகின்றமை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு. அப்ப அவங்க மூலமா கிடைக்கிற குழந்தை வந்து போசாக்கான குழந்தை ஒன்று பிறக்கும் என்ற ரீதியில தான் அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறாங்க. அப்ப கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாதம் 4500 ரூபாய் வழங்குகின்றாங்க. இது ஒரு விஷயமா சொல்லலாம். திரிபூச வழங்குற நிகழ்வையும் சொல்லலாம். நமக்கு அதோட சேர்த்து எழுத போகல திரிபூச வழங்கும் நிகழ்வு வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சுரக்ஷ காப்புறுதி திட்டம் வருமா சார்? வெரி குட், வெரி குட், வெரி குட். மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டங்கள் அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம், இலங்கையினுடைய கல்வி அமைச்சு, அதே போல ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், இந்த இருவருமே இணைந்துதான் இந்த சுரக்ஷா காப்புறுதி வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குறாங்க. சரியோ? இன்னொரு விஷயம் சொல்லுங்க. மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதா சார்? ஓகே. அது வந்து இலங்கையினுடைய இது மேலதிக தகவல் தான். இலங்கையுடைய கல்வி அமைச்சு, அதே போல ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், ஸ்ரீலங்கா காப்புறுதி, இந்த 2 நிறுவனங்களும், அதாவது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சொல்ற அந்த காப்புறுதியும் அதே போல கல்வி அமைச்சு இணைந்துதான் இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குறாங்க. சரியா? அதே போல நமக்கு சொல்லலாம், இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்னது, இந்த புதுசா A லெவல்ல துவங்கினாங்கல்ல தொழில் பாடத்துறைன்னு சொல்லி, O லெவல் ரிசல்ட்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் துவங்கினாங்க. ஏன்னு சொன்னா இப்ப O லெவல் முடிச்ச கைக்கு O லெவல் ஃபெயில் ஆகினா அவன் போயிட்டு வேலை செய்ய போயிடுவான். அவனோட கல்வி நடவடிக்கை அப்படி பாதிக்கப்படுது. அதாவது இலங்கையில வந்து எப்படி சொல்றது, ஸ்கில் லேபர்ஸ், திறன் வாய்ந்த 13 வருஷம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறதா? அதான் சொல்றோம் ஐயா.
அப்ப அந்த 18 அது அந்த தொழில் பாடத்துறையை வந்து கொண்டு வராங்க இலங்கையில. ஏன்? அப்ப அதனூடாக வந்து ஒரு ஸ்கில் லேபர்ஸை வந்து இலங்கையில வந்து 18 வயதுக்கு பிறகு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கையை அவங்க கொண்டு போவாங்களே. ஏன்னா அவங்க ஸ்கில்லான ஒரு துறையில அவங்க ஸ்கில் இருந்தா அவங்க கொண்டு போகக்கூடிய ஆட்கள். அப்ப அதையும் அதை எப்படி எழுதலாம்னு சொன்னா 18 வயதுக்கு குறைந்த மாணவர்கள் தொழிலில் ஈடுபடுவதை குறைக்கிறதுக்காக பாடசாலை அமைப்பில் அல்லது பாடசாலையிட கலை திட்டத்தில் தொழில் பாடத்துறையை ஆரம்பித்தவை. பாடசாலையிட கலை திட்டத்துல வந்து தொழில் பாடத்துறையை ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். அதே இந்த டைம்ல யாருக்கு சரி ஏலமா இருந்தா அந்த நோர்த்தன் ப்ரொவின்சியல் கவுன்சில்ட வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த அதுக்குரிய மலர் என்ன ஃபிளவர் என்னன்னு சொல்லி பாருங்க. நோர்த்தன் இல்ல சார், ப்ரொவின்ஸுக்குரிய ஃபிளவர் என்ன? நான் பார்த்தனா வெண்டாமரை வந்திருந்தது. வெண்தாமரை தான் இருந்தது உண்மையாவே. புதுசா எதுவும் திட்டங்கள் மாத்தினதுன்னு தெரியாது. நடந்த நடவடிக்கை பட் அந்த டைம்ல மாநசபை எல்லாம் கிடைச்சாச்சு தானே. பிறகு அதுக்குள்ள ஃபைனல் வந்தது ஒரு வந்திருந்தா வந்திருக்குமே, அப்டேட் மாதிரி இல்ல. சரி, ஓகே. சரி, அப்ப நம்ம அடுத்த பகுதியை பாருங்க. நன்னடத்தை மற்றும் சேவை பராமரிப்பு திணைக்களம். நன்னடத்தை மற்றும் சேவை பராமரிப்பு திணைக்களம். சேவை பராமரிப்புல சிறுவர் பராமரிப்பு திணைக்களமா? நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம். அப்ப இவங்களோட துணைப்பொருள் என்ன? உங்களோட திணைக்களம் தானே. உங்களோட திணைக்களத்துல துணைப்பொருள் என்னன்னு கேட்டா எழுதுங்க. பிள்ளைகளை பாதுகாப்போம், சமமாக நடத்துவோம். துணைப்பொருள் எழுதுங்க. பிள்ளைகளை பாதுகாப்போம், சமமாக நடத்துவோம். பிள்ளைகளை பாதுகாப்போம், சமமாக நடத்துவோம். இது வந்து அவனோட துணைப்பொருள். அதே போல இப்ப இருக்கிற ஆணையாளர் யாருன்னு கேட்டா கயனி கௌசல்யா விஜயசிங்க. கயனி கௌசல்யா விஜயசிங்க. கயனி கௌசல்யா விஜயசிங்க. கட்டடத்துல பேர் என்ன? செட் சிரிவாய். செட் சிரிபாய. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அரச நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட்டடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. கல்வி அமைச்சு கட்டட செட் சிரிபாய. கல்வி அமைச்சுக்கு வந்து இசுருபாயவன். அது எல்லா இது உங்களுக்கு சும்மா தேவையில்லை. என்ன இது வந்து என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ்னு சொல்றது உங்களோட துறை சார்ந்த ஒரு சில கேள்விகள் தான் வரீங்க. ரொம்ப நேரம் ஜென்ரல் நாலேஜை படிச்சு உங்களோட காலத்தை வீணடிக்கிறதுக்கும் பார்க்க ரொம்ப பிரயோசனமா இருக்கும். ஐக்கியூ அதே போல கிரகித்தல் இதுகள்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதிய புதிய கேள்விகள் செய்யுங்க. ஐக்கியூவை பொறுத்த வரைக்கும், கிரகித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை செஞ்சு போட்டு அது செஞ்சது சரியானு சொல்லி செக் பண்ணிடுங்க. கொஞ்சம் அது ஒரு சக்சஸா இருக்கும். கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் செட் சிரிப்பாயவன் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் வைக்கிறது வந்து செட் சிரிப்பாய. இது வந்து பத்திரமுல்லையில இருக்கேன். செட் சிரிப்பாய எங்க இருக்குன்னு கேட்ட பத்திரமுல்லையில இருக்கு. கொழும்பு பத்திரமுல்லையில இருக்கு. கல்வி அமைச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிறுவர் ரிலேட்டடான நம்ம கல்வி அமைச்சு வந்து இருக்கிற கட்டடம் வந்து இசுருபாய. எனக்கு உங்களுக்கு எல்லா தகவலும் தர. இப்ப ஒவ்வொரு கட்டடம் ஒவ்வொரு பில்டிங்ல இருக்குது. அது நமக்கு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரி எனக்கு உங்களுக்கு தரலாம். நான் தாரது உண்மையா வந்து அது உங்களுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு நான் நம்பல. அதனால நான் உங்களுக்கு நிறைய லோடு உங்களுக்கு தந்து உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. சரியோ? சரி, அந்த அது ரெண்டை மட்டும் சொல்லிட்டு போறேன்.
அடுத்து வந்து ஹேக் பிரகடனம். ஹேக் பிரகடனம்டா என்னன்னு சொன்னா சர்வதேச ரீதியாக சர்வதேச ரீதியாக சர்வதேச ரீதியாக சிறுவர்களை தத்தெடுக்கும் போது சர்வதேச ரீதியாக சிறுவர்களை தத்தெடுக்கும் போது, அதாவது ஒரு நாட்டுல இருந்து வந்து இன்னொரு நாட்டுல இருக்கிற பிள்ளை வந்து தத்தெடுக்கிறதா இருந்தா, அதான் சர்வதேச ரீதியாக சிறுவர்களை தத்தெடுக்கும் போது பின்பற்ற வேண்டிய சர்வதேச பிரகடனம். சர்வதேச ரீதியாக சிறுவர்களை தத்தெடுக்கும் போது பின்பற்ற வேண்டிய சர்வதேச பிரகடனம். அதான் ஹேக் பிரகடனம் சொல்றேன். ஹேக்னு சொல்றது என்னன்னு தெரியுமோ? நெதர்லாந்துல இருக்குது. நெதர்லாந்துல தலைநகரம் அல்ல, ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்துல வந்து ஆம்ஸ்டர்டாம் சொல்ற தலைநகரம். இது வந்து அவங்களோட சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் அங்க குற்ற இருக்கும். நீதிமன்றம், இதுல எல்லாம் தலைமையகம் வந்து இந்த நெதர்லாந்துல ஹேக் நகரத்துல தான் இருக்குது. சிறுவர் தினத்துல கருப்பொருள் என்ன 2024? சிறுவர்களை பாதுகாப்போம், சமமாக மதிப்போம். சிறுவர்களை பாதுகாப்போம், சமமாக மதிப்போம். அதுதானே அந்த சிறுவர் பராமரிப்பு திணைக்கள துணைப்பொருள். சிறுவர்களை பிள்ளைகளை பாதுகாப்போம், சமமாக நடத்துவோம். இல்லையோ? யாரும் அதை உடன்படுறீங்களாமா அந்த அவங்க சொன்ன பதிலுக்கு? எல்லாரும் அது சரியோ? எதுல இருந்துச்சு அப்படி? சார் அதை நான் ஏற்கனவே நெட்ல பார்த்தேன் நான் சார். சிறுவர்களை பாதுகாப்போம், சமமாக நடத்துவோம், அதுவோ? ஓ சார், அதான் 2024 இருந்துச்சு. 2023 எல்லாவற்றையும் விட பிள்ளைகள் பெருமதியானவர்கள் இருந்துச்சு. சரி, ஓகே. இது வந்து நீங்க சொல்றது சரி. இது வந்து தேசிய சிறுவர் தினத்துல கருப்பொருள், சரியா? தேசிய சிறுவர் தினத்தினுடைய கருப்பொருள் நீங்க சொன்னது. சர்வதேச சிறுவர் தினத்துல கருப்பொருள் நீங்க எழுதுங்க. சர்வதேச சிறுவர் தினத்துடைய கருப்பொருள் அதை வேற எழுதுங்க. நமது எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நமது எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நமது எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நமது குழந்தைகளில் முதலீடு செய்வதாகும். நமது குழந்தைகளில் முதலீடு செய்வதாகும். இது சர்வதேச துணைப்பொருளா? திருப்பி இருக்க சொல்ல முடியுமா? நமது எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நமது எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நமது எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நமது குழந்தைகளில் முதலீடு செய்வதாகும். நமது குழந்தைகளில் முதலீடு செய்வதாகும். நமது குழந்தைகளில் முதலீடு செய்வதாகும். நமது குழந்தைகளில் முதலீடு செய்வதாகும். சரியோ? இது வந்து 2024 ஆண்டு சர்வதேச சிறுவர் தினத்துக்குரிய துணைப்பொருள். அடுத்த கேள்வியை பாருங்க. சர்வதேச ரீதியாக ஒரு பிள்ளையை தத்து கொடுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? நன்னடத்தை ஆணையாளர். வெரி குட். நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்களத்தின் ஆணையாளர்.
நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்களத்தின் ஆணையாளருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அடுத்த கேள்வி, சிறுவர்கள் நலன் தொடர்பான திட்டங்கள் 2 தரு. அதுல ஒன்று எழுதுங்க, கெப்பகரு பெற்றோர் பாதுகாவலர் திட்டம். ஒன்று வந்து கெப்பகரு பெற்றோர் பாதுகாவலர் திட்டம். கெப்பகரு பெற்றோர் பாதுகாவலர் திட்டம். இன்னொன்று எழுதுங்க, செவன சரண பெற்றோர் பாதுகாவலர் திட்டம். செவன சரண பெற்றோர் பாதுகாவலர் திட்டம். இதுல அந்த கெப்பகரு பெற்றோர் பாதுகாவலர் திட்டம்னு சொன்னா சிறுவர்களோட கல்வி தேவைக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம். அது சிறுவர்களின் கல்வி தேவைக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம். அந்த நிகழ்ச்சி திட்டம் ஊடாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு சிறுவருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அது வந்து கெப்பகரு பெற்றோர் பாதுகாவலர் திட்டம். செவன சரணையும் அதே தான், சிறுவர்கள கல்வி தேவைக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான். சரியோ? அடுத்த கேள்வி பாருங்க, இலங்கை நீதிமன்றத்தால் நன்னடத்தை முறை பரீட்சார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. 1930. வெரி குட். 1930ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, அப்ப நன்னடத்தை முறை இலங்கை நீதிமன்றங்களில் அமுலுக்கு வந்த சட்டம். 1944ஆம் ஆண்டு 42ஆம் இலக்க வெரி குட். அதை நான் நேரத்தோட சொன்னேன். 1944ஆம் ஆண்டின் 42ஆம் இலக்க நன்னடத்தை கட்டளை சட்டம். அந்த சட்டம் ஊடாகத்தான் நீதிமன்றங்கள் சார் அந்த நீதிமன்றங்கள் 1944 தான் செயற்படுத்தின அந்த நன்னடத்தை முறையை. அதுலதான் அமுலுக்கு வந்தது. பரீட்சார்த்தம் வந்து 1930. அமுலுக்கு வந்தது 1944. 1944ஆம் ஆண்டு 42ஆம் இலக்க நன்னடத்தை கட்டளை சட்டத்தின் மூலம் தான் அது வந்து நன்னடத்தை முறை வந்து இலங்கை நீதிமன்றங்கள்ல அமுலுக்கு வருது. அடுத்த கேள்வியை பாருங்க, இலங்கையில் நன்னடத்தை சேவைகளை ஆரம்பிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்ட இங்கிலாந்து நாட்டவர் யார்? வெரி குட். H.A. லீடின். H.A. லீடின். லீடின்னா சார்? லீடின். அடுத்த கேள்வி, நாடு முழுவதும் நன்னடத்தை சேவை விஸ்தரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த காரணம் என்ன? அந்த மாகாண சபை அதிகார பிரலகம். இல்ல, அதுல என்னடா விஸ்தரிக்கிறது ஏதுவாக அமைஞ்ச காரணம் வந்து அந்த 1949 நீதிபதி கிரேஷி தலைமையிட குழுவோட சிபாரிசு. அந்த சிபாரிசு காரணமா தான் அது வந்து நாடு முழுவதும் விஸ்தரிக்கிறது காரணமா. 1949 நீதிபதி கிரேஷியன் 1949 நீதிபதி கிரேஷியன் தலைமையிலான குழுவின் சிபாரிசு. 1949 நீதிபதி கிரேஷியன் தலைமையிலான குழுவின் சிபாரிசு. கிரேஷியன் நீதிபதி கிரேஷியன் தலைமையிலான குழுவின் சிபாரிசு. இந்த சிபாரிசு தான் காரணமா அமைந்தது.
அடுத்த கேள்வியை பாருங்க. சிறுவர்களுக்கு ஆற்றப்படுகின்ற சேவைகளை ஒன்று திரட்டுவதற்கான முக்கியத்துவம் சுட்டிக்காட்டப்பட்ட அறிக்கை யாது? சிறுவர்களுக்கு ஆற்றப்படுகின்ற சேவைகளை ஒன்று திரட்டுவதற்கான முக்கியத்துவம் சுட்டிக்காட்டப்பட்ட அறிக்கை வந்து சிரில் சிரில் ஹெம்லின் அறிக்கை. சிரில் ஹெம்லின் அறிக்கை. சிரில் ஹெம்லின் அறிக்கைய இவருடைய அறிக்கையிட பிரகாரம் தான் 1956ஆம் ஆண்டு நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆரம்பிக்கப்படுது. அப்ப இது ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இது எப்ப சமூக சேவைகள் அமைச்சின் கீழே தான் செயற்பட்டுச்சு. ஆரம்பத்துல இது வந்து சமூக சேவைகள் அமைச்சின் கீழே தான் சமூக சேவைகள் அமைச்சின் கீழே தான் இந்த சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் வந்து செயற்பட்டது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு முதல் தான் இது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழே கொண்டு வரப்பட்டதா. 2015 முதல் தான் மகளிர் மற்றும் சிறுவர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சொன்னாலும் ஓகே தானது. ஓகே விவகார அலுவல்கள் ஓகே இன்னும் ஓகே. திணைக்களத்தின் பணிகள் 2 தருக. திணைக்களத்துல பணிகள்ல ஒன்று எழுதுங்க, வெளிநாட்டு தத்தெடுத்தல் விடயம். ஒன்று வெளிநாட்டு தத்தெடுத்தல் விடயம். அடுத்தது வந்து மாகாண நன்னடத்தை திணைக்களங்களை ஒருங்கிணைப்பதுடன், அடுத்தது வந்து மாகாண நன்னடத்தை திணைக்களங்களை ஒருங்கிணைப்பதுடன், ஒவ்வொரு மாகாணத்திலையும் இருக்குத நன்னடத்தை திணைக்களம், அதை ஒருங்கிணைப்பதோட அலுவலர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள. அலுவலர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள. இப்ப வட மாகாணத்துல திணைக்களம் எங்க இருக்குது? ஜப்னாலேயோ? அப்ப ஒன்று வந்து வெளிநாடு தத்தெடுத்தல் விடயம், அடுத்தது மாகாண நன்னடத்தை திணைக்களங்களை ஒருங்கிணைப்பதுடன் அலுவலர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளும். இதை வந்து அவனோட பணியில நீங்க கொடுங்கோ. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை என்பது யாது? அப்படின்னா என்ன? UNCRC தான் சார். சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கைன்னு சொல்றோமே, 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு. எஸ். அது என்னன்னு கேட்டா, அதுக்கு எழுதுங்க, குழந்தைகளின் குடியியல், குழந்தைகளின் அல்லது சிறுவர்களின் அல்லது குழந்தைகளின் குடியியல், அரசியல், பொருளாதாரம், பண்பாட்டு உரிமைகளை விவரிக்கும் உடன்படிக்கையா. உரிமைகளை விவரிக்கும் உடன்படிக்கையா. அப்ப சிறுவர்களின் குடியியல், அரசியல், பொருளாதாரம், பண்பாட்டு உரிமைகளை விவரிக்கும் ஒரு உடன்படிக்கையாகும். அடுத்த கேள்வி வந்து வட மாகாணத்தின் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்களம் அமைந்துள்ள இடம் வந்து யாழ்ப்பாணமா? ஸ்பெசிபிக் இடம் இல்லையா சார்? நீங்க தான் சொல்லணும். வட மாகாணம் அல்ல, எந்த இடத்துல இருக்கு ஜப்னால? யாழ்ப்பாணக்காரரம் இருப்பினம். ஜப்னாக கொஞ்சம் சொல்லுங்க, எவ்வளவு தெரிக்குதப்பா?
பண்ணை சார். விலங்கல்ல. மீனாட்சி அம்மன் கோயில் வீதி, பண்ணை, அதுதான் அட்ரஸ். மீனாட்சி அம்மன் கோயில் வீதி. நமக்கு கோயில் வீதி எல்லாம் முக்கியம் இல்ல, பண்ணையா? ஓம் சார், பண்ணை. பண்ணை. பண்ணை ஜப்னால பண்ணை இந்த இடத்துல இருக்குதா? அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. வெரி பேசிக். உங்களை என்னன்னா அந்த புக் உங்களை எடுக்கும்போது இது தொடர்பா எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்களோட நோக்கமே தவிர இதுல நிறைய கேள்வி எல்லாம் போட்டு உங்களுக்கு இருக்கிட்டீங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திறன் ஜென்ரலா தான் பெறும், வேற விடயங்கள் பொது விடயங்களும் பெறும் கூட. பொது விடயங்களும் வருமோ? இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஞ்சம் வந்தாலும் மற்ற விடயங்கள்லாம் கூட வரும். ஏன்னா கிழக்கு மாநிலம் அப்படித்தானே வந்திருந்தேன். கிழக்கு மாகாணம் அவங்க சொல்லல இப்படி இந்த விடயம் சார்ந்த பொது அறிவு தான் கேட்போம்னு சொல்லல. அவங்க பொது அறிவு கொண்டு தான் இருந்தது. இப்ப அவங்க பொது அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது விடயம் சார்ந்த பொது அறிவு தானே இருக்குது. அதாவது இப்ப மெயின் இவ்வளவு தானே, ஒரு போட்டி பரீட்சை ஏன் வைக்கிறாங்க, அதான் நமக்கு தேவை. ஒரு போட்டி பரீட்சை ஏன் வைக்கணும்னா உங்கள இருந்து திறமையானவர்களை எடுக்கணும். திறமையானவர்களை எடுக்கிறேன்னு சொன்னா திறன் சம்பந்தப்பட்ட பாடத்துல தான் திறமையானவர்களை எடுக்கலாம். என்ன திறன் சம்பந்தப்பட்ட பாடம்? ஒன்று ஐக்கியூ, அடுத்தது கிரகித்தல், அதாவது மொழித்திறன். இதுல இருந்தா திறமையானவர்களை எடுக்கலாம். பொது அறிவுல இருந்து திறமையானவர்களை எடுக்கலாம், மனப்பாடமாக்கினவர்கள் தான் எடுக்கணும். ஆகவே இந்த துறை சார்ந்த அறிவு அவங்களுக்கு தேவை. அதுக்காகத்தான் விடயம் சார்ந்த பொது அறிவுன்ற ஒரு விடயத்தை அவங்க பேப்பர்ல இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்காக அவங்க கேள்வி போடுவாங்க. ரொம்ப எல்லாம் டீப்பா போகாது, பேசிக்கான கேள்விகள் கொஞ்சம் போடுவாங்க. சம்டைம் உங்களுக்கு கட்டுரை இல்ல தானே, சுருக்கம் தானே இருக்குது. அப்படிதான் சொல்ல இயலாது. இருந்தாலும் அந்த சிறுவர் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையோட நீங்க வாசிச்சுட்டு போங்க. ஒரு உதவியா இருக்குமே அது உங்களுக்கு. எல்லா வகையிலையும் நாங்க போறது நல்லது தானே. ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீங்க போங்க, ஒரு கூகுள்ல அடிங்க, இல்லைன்னா ஏஐக்கு போயிட்டு சிறுவர் பாதுகாப்பு விடயங்களை இலங்கையில நிலைப்பாடு என்னன்னு சும்மா சர்ச் பண்ணுங்க. அப்ப நிறைய விஷயங்கள் வரும். அந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானது, ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு போதுமானது. ஓகே. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முக்கிய ஆண்டுகள் இல்லையா? முக்கிய ஆண்டுகள் இதுல முதலாவது 1956. ஆயிரத்தி 1956 என்ன நடந்தது? உருவாக்கமா? 1956 நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது. நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது 1956 தான். ஆண்டு நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆரம்பிக்கப்படுது. சரி. 1989 என்ன நடக்குது? அந்த ஐக்கிய நாடு சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை வெரி குட். ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை அந்த ஆண்டு 1989 ஆண்டுல தான் எல்லா நாடுகளும் என்ன செய்யறாங்க, கையொப்பம் இடுறாங்கல்ல, கையொப்பம் இடப்படுது. அது கொண்டு வரப்படுது, கையொப்பம் இடப்படுது அல்லது கொண்டு வரப்படுது. எப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. 1990 தான் இந்த ஐக்கிய நாடுகள்ல இலங்கை கையொப்பம் வைக்கிறதுல. வெரி குட். அது ஓகே. அதாவது ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லலாம் எங்களுக்கு. ஒன்று 1989 தான் ஐக்கிய நாடுகள்ல சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுது. அதன் பிறகு 1990 ஆண்டு தான் ஐக்கிய நாடுகள்ல சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை நடைமுறைக்கும் வரப்படுது. கையொப்பமிட்டது 89,
பட் நடைமுறைக்கு வந்தது வந்து 90ஆம் ஆண்டு தான் அது நடைமுறைக்கு வருது. சரியோ? இந்த நடைமுறைக்கு வந்த ஆண்டுதான் என்ன செய்யறாங்க, இலங்கை வந்து சிறுவர் உரிமைகள் சமவாயத்துல போயிட்டு கையொப்பமிடுறாங்க. சார், சில இடத்துல வந்து 91 தானே? இல்ல அது என்னன்னு சொன்னா, இலங்கை வந்து கையொப்பமிடுறாங்க 90ஆம் ஆண்டு. சரியோ? கையொப்பமிட்டதுக்கு இலங்கை பாராளுமன்றம் ஊடாக அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க 1991. சரியோ? தென் 1992 இலங்கை சிறுவர் உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்படுது இலங்கையில. இலங்கை உரிமை. இலங்கையில பிரகடனம் வெளியிடப்படுது. அப்ப நீங்க எழுதுங்க. அப்ப 89 சரி 90க்கும் ஒன்று வந்து ஐக்கிய நாடுகள சிறுவர் உரிமைகள் உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்படுது. இது முதலாவது விஷயம். அதே போல 90ஆம் ஆண்டுல இன்னொரு விடயம் என்ன நடக்குன்னு சொன்னா, இலங்கை வந்து இந்த சிறுவர் உரிமைகள் சமவாயத்துல கையொப்பம் விடுறாங்க. 2 விஷயம் 90ஆம் ஆண்டு நடக்குது. 91 பொறுத்த வரைக்கும் அதை வந்து இலங்கையில வந்து அங்கீகரிக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் சார். நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகே, நடைமுறைப்படுத்துறாங்க. இலங்கை சிறுவர் உரிமைகள் சமவாயத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. எப்ப? 91. தென் 1992ஆம் ஆண்டுல சிறுவர் உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்படுது. 1992 சிறுவர் உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்படுது. சிறுவர் உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்படுது. தென் 1999 சிறுவர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவி தோற்றம் பெறுது. நான் சொன்னமே ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நபர் இருக்கிறான்னு சொல்லி, அந்த ஒரு நபர் தான் அவர். 1999ஆம் ஆண்டு தான் அந்த பதவி வந்து தோற்றம் பெறுது. சிறுவர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியின் தோற்றம். சிறுவர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியின் தோற்றம். சிறுவர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியின் தோற்றம். சரியோ? தென் 2000 ஆண்டு 2000த்துக்கு எழுதுங்க. போரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான விருப்பத் தெரிவு பிரகடனம். போரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான விருப்பத் தெரிவு பிரகடனம். போரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான விருப்பத் தெரிவு பிரகடனம். இந்த எத்தனை வேர்க்கண்ட் இருக்குது இப்ப இந்த நீங்க இந்த எக்ஸாம்ல எத்தனை வேர்க்கண்ட் எடுக்கிறாங்க? 4 சார். 4 வேர்க்கண்ட் தானா? 4 தான் ப்ராடக்ட். சரி, ஓகே. இங்க இந்த ஐக்கியூ கிரகித்தல் அப்படியே படிக்கிற மாதிரிக்கு தொடர்ந்து போங்க. நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் அக்டோபர்ல வந்து இந்த எக்ஸிகூட்டிவ் லெவல் சர்வீஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ண போறாங்க எக்ஸாம். இப்போ கேபினட் அப்ரூவல் கிடைச்சிட்டு இப்போ அது மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்குது. தென் அது வந்து என்ன மாதிரி சார் அதுல இது விலங்கல்ல இல்ல இப்ப என்ன மாதிரி கார்டர் வந்தாண்டே போட்டுருந்தாங்க 200 கார்டர் தான் நிறைய போட்டிக்கிறேன். அள்ளி எடுக்க போறாங்க எல்லாரையும். இந்த சான்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. அதன் பிறகு வாழ்க்கையிலே பெரிய சந்தேகம். அதான் சார் SLES 400 காவாசி வாங்க தமிழ் மீடியம் சொல்றாங்க. காவாசி பேர் தமிழ் மீடியம் 442 பேர். எடுத்தாங்க. அதுல தமிழ் மீடியம் 70 பேர் தான் வந்தாங்களா இந்த முறை? பங்கும் இல்லப்பா, போதாப்பா. ஆனா சொல்லியிருந்தாங்க போட்டிருந்தாங்க. நானும் கன்ஃபார்ம் இல்ல தான் எங்களுக்கு தெரியாத ஒன்றும் போட்டிருந்தாங்க. இந்த முறை அந்த அதுல காவாசி வீதம் வந்து எங்கட தமிழ் மீடியத்துக்கு எடுப்போம் மாதிரி. அப்படி தமிழ் மீடியமுக்கு எடுப்புன்னு சொல்லி இருந்துச்சு.
ஓ தமிழ் மீடியாக்காரருக்கு அந்த சான்ஸ் இருக்கு காப்பாங்க இந்த ஏன்னா கிழக்கு மாநிலத்திலே காப்பங்க இருக்குது. கிழக்கு மாநிலத்தில் 100 வேக்கன் இருக்காங்க SLESக்கு கிழக்கு மாநிலத்தில் மட்டும். SLESக்கு தாராளமா வேகண்டிக்குது. எங்க போனாலும் வேகண்டிக்கு SLESக்கு. ஆனா SLESல இப்படி தானே, இது நீங்க சொல்றது வந்து லிமிட்டட்ல தான் அவ்வளவு ஆக்கா எடுப்பாங்க. ஓப்பன்ல அவ்வளவு எடுக்க மாட்டாங்க. நார்மல் என்ன மாதிரி சார் போகும்? ஓப்பன்ல எடுக்கும்போது ஒரு 130 பேர் அப்படிதான் எடுப்பாங்க. லிமிட்டட்ல போறதா இருந்தா அதுக்கு சர்வீஸ் வேணுமே, 5 வருஷத்துல டிகிரியோட 5 வருஷம் ஆமா சர்வீஸ் வேணும். அது சப்ஜெக்ட் வைஸ் லிமிட்டட் வந்து அது ஸ்பெஷல் கார்டு தானே, சப்ஜெக்ட் வைஸ் அவங்க ஆக்க எடுப்பாங்க. ஆமா. அதனாலதான் அவ்வளவு பெரிய தொகை எடுக்கிறீங்க. அதாவது இலங்கை நிறைவேற்று தர சேவைக்கு ஒரு லிமிட்டட்ல போகக்கூடிய லேசான வழி தான் SLES லிமிடெட். ஏன்னா SLASல எல்லாம் கடைசியா எத்தனை பேர், 41 பேர் தான் எடுத்தாங்க. 41. பிளானிங் சர்வீஸ்ல 55 லிமிடெட்ல எடுத்தாங்க. SLESல லிமிடெட்ல 400 பேர். எவ்வளவு பெரிய சான்ஸ். சரியோ, நம்ம அதை விடுவோம், இங்கே வருவோம். சரியா? 2002 எழுதுங்க. சிறுவர் வர்த்தகம், சிறுவர் பாலியல், ஆபாச படத்தில் ஈடுபடுத்தல், விருப்பத் தெரிவு பிரகடனம். எழுதுங்க. ஒன்று சிறுவர் வர்த்தகம் 2002 எழுதுங்க. சிறுவர் வர்த்தகம், சிறுவர் வர்த்தகம், சிறுவர் பாலியல். கைகளை கேக்கு தானே? ஆம் சார். ஓகே. சிறுவர் பாலியல், கம்மா ஆபாச படத்தில் ஈடுபடுத்தல், கமா ஆபாச படத்தில் ஈடுபடுத்தல் தொடர்பான விருப்பத் தெரிவு பிரகடனம். 2015 இந்த சிறுவர் இதுக்குள்ள கடந்து என்ன சொல்றது, கல்வி Very good, சிறுவர் very மகளிர் good, very good. சிறுவர் இதுக்குள்ள கடந்து. சரி சரி, ஓகே. அப்ப அது எழுதுங்க. 2015 வந்து, அதாவது இந்த திணைக்களம் வந்து உங்களுடைய இந்த என்னது நன்னடத்தை மற்றும் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் வந்து மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழே வருது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு அல்லது சிறுவர் அலுவல்கள் அமைச்சு அதன் கீழே வருது. அடுத்தது 1979 சொல்றது சிறுவர் உரிமைகள் ஆண்டு. 1979 சொல்றது சிறுவர் உரிமைகள் ஆண்டு. நான் உங்களுக்கு இந்த மொழித்திறன் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் குரூப்ல போட்டிக்கிறேன்னா, திரும்ப ஒரு தடவை நான் இன்றைக்கும் போட்டுடுறேன். அது சம்பந்தமா கொஞ்சம் பாருங்க. அது மொழித்திறன் சொல்லும் போது நீங்க அதை பார்த்து போதாது, நீங்க செஞ்சு பார்க்கணும், அதுதான் முக்கியம். 1979 சிறுவர் உரிமைகள் ஆண்டு. தென் 2007 கிராம சேவகர் பிரிவுகளில் சிறுவர் கழகங்கள் ஸ்தாபிக்கப்படல். கிராம சேவகர் பிரிவுகளில், அதாவது GS பிரிவுகள்ல கிராம சேவகர் பிரிவுகளில் சிறுவர் கழகங்கள் ஸ்தாபிக்கப்படல். இந்த 2000 ஆண்டுக்கு இன்னொரு விடயத்தை எழுதுங்க. 2000 ஆண்டுக்கு இன்னொரு விடயம் எழுதுங்க.
சிறுவர் பாதுகாப்பு செயற்பாட்டு குழு தாபித்தல். 2000 ஆண்டுக்கு இன்னொரு விடயம் வருதுங்க. சிறுவர் பாதுகாப்பு செயற்பாட்டு குழு தாபித்தல். சிறுவர் பாதுகாப்பு செயற்பாட்டு குழு தாபித்தல். சிறுவர் பாதுகாப்பு செயற்பாட்டு குழு தாபித்தல். ஆயிரத்தி 1996 எழுதுங்க. சிறுவர் பாதுகாப்பு பற்றிய ஜனாதிபதி செயலணி. சிறுவர் பாதுகாப்பு பற்றிய ஜனாதிபதி செயலணி நியமித்தல். ஜனாதிபதி செயலணி நியமித்தல். இது 1996 ஆண்டு. இது யாரு நியமிச்சாங்கன்னு சொன்னா, அப்ப ஜனாதிபதி இருந்தது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அவர் தான் அந்த சிறுவர் பாதுகாப்பு பற்றிய ஜனாதிபதி செயலணியை வந்து நியமனம் செய்யறார். சரியோ? இப்ப சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் இந்த 1996 சிறுவர் பாதுகாப்பு பற்றிய அந்த ஜனாதிபதி செயலணியை நியமனம் செய்யற நபரை அதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, சர்வதேச சிறுவர் சமவாயத்தின் 4 கோட்பாடுகளை தருக. நான்கு கோட்பாடுகள், 4 அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது அந்த சர்வதேச சிறுவர் சமவாயத்துல. அதுல ஒன்று வந்து எழுதுங்க, பிள்ளைகளை பாரபட்சமாக நடத்தாது இருத்தல். பிள்ளைகளை பாரபட்சமாக நடத்தாது இருத்தல். பிள்ளைகளை பாரபட்சமாக நடத்தாது இருத்தல் ஒன்று. இரண்டாவது, பிள்ளைகளின் உன்னதமான பிள்ளைகளின் உன்னதமான நல்லிருப்பு. பிள்ளைகளின் உன்னதமான நல்லிருப்பு. இந்த வீடியோஸை வந்து நாங்க யூடியூப்ல போட்டு நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பிடுவேன், ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போடுவேன், நீங்க பாருங்க. பிள்ளைகளின் உன்னதமான நல்லிருப்பு. மூன்றாவது, உயிர் வாழுதல் மற்றும் அபிவிருத்தி அபிவிருத்திக்கான உரிமை. உயிர் வாழுதல் மற்றும் அபிவிருத்திக்கான உரிமை. உயிர் வாழுதல் மற்றும் அபிவிருத்திக்கான உரிமை. நான்காவது, சிறுவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்தல். சிறுவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்தல். இது வந்து அவனோட 4 கோட்பாடுகள். அடுத்த கேள்வி, சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை தடுப்பதற்கான தெற்காசிய பிராந்திய அமைப்பு யாது? அந்த அவங்கதான் சைபெக். அது என்ன சொன்னா, அத SA எழுதுங்க, SAIE இஃபெக்ட் வருதா? ஏதோ பரவாயில்ல. SAIE VAC
SAIEVAC. SAIEVAC. அந்த எழுத்துக்களை விரிவாக்கம் தான் அந்த பேரை. சிறுவர்களுக்கு தான் துன்புறுத்தல் தெற்காசிய பிராந்திய அமைப்பு. சரியோ? அடுத்த கேள்வியை பாருங்கோ. அத்வல அனுசரணை பெற்றோர் திட்டம் என்பது யாது? அத்வல அனுசரணை பெற்றோர் திட்டம்னு சொன்னா அதுக்கு எழுதுங்க. பாதுகாப்பான குடும்பத்தில் பிள்ளை வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி, பாதுகாப்பான குடும்பத்தில் பிள்ளை வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி, பாதுகாப்பான குடும்பத்தில் பிள்ளை வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி பிள்ளையிடம் அபிவிருத்தியை ஏற்படுத்தல். பிள்ளையிடம் அபிவிருத்தியை ஏற்படுத்தல். இதைத்தான் அந்த அத்வல அனுசரணை பெற்றோர் திட்டம்னு சொல்றேன். சரியோ? பாதுகாப்பான குடும்பத்தில் பிள்ளை வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி பிள்ளையிடம் அபிவிருத்தியை ஏற்படுத்துதல். 4வது கேள்வி பாருங்க. உணவு மற்றும் போசாக்கு கருத்திட்டம் எந்த அமைப்பு நிதி உதவி வழங்கியது? அதுக்கு எந்த அமைப்பு நிதி உதவி வழங்கியது? உணவு மற்றும் போசாக்கு கருத்திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் அல்ல, ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஆசிய அபிவிருத்தி வங்கி. சிறுவர் பாதுகாப்புக்கான செயற்திட்டத்துக்கு தான் உலக வங்கி நிதி உதவி வழங்கியது. உணவு மற்றும் போசாக்கு கருத்திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கினது வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஆசிய அபிவிருத்தி வங்கி எங்க இருக்குது தெரியுமா? விளங்கல. ஆசிய அபிவிருத்தி வங்கி. வெரி குட். பிலிப்பைன்ஸ்ல மணிலா நகரத்துல இருக்கு. வெரி குட். சிறுவர் பாதுகாப்புக்கான செயல் திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குறது வந்து உலக வங்கி. அடுத்த பாருங்க. திணைக்களம் ஆட்சேர்ப்பு செய்கின்ற அலுவலர்கள் மற்றும் மாகாண நன்னடத்தை சார்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் இடம் யாது? சிலிதா இல்ல. திணைக்களம் ஆட்சேர்ப்பு செய்கின்ற அலுவலர்கள் மற்றும் மாகாண நன்னடத்தை சார்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுறது வந்து எங்கன்னு சொன்னா அதுக்கு எழுதுங்க. பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அது எங்க இருக்குன்னு கேட்டா கொரகான மொரட்டுவ. கொரகான மொரட்டுவ. பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இந்த பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னு கேட்டா கொரகான மொரட்டுவ. உங்களுக்கு முடிஞ்சுதா சார் இது ட்ரைனிங்? நமக்கு வாரக்கிழமையோட ஸ்லீடால முடியுது. அதன் பிறகு மாகாண சபை. மாகாண சபை அப்பாயின்ட்மென்ட் எங்கன்னு தெரியாது. நமக்கு 10ஆம் மாசம் 3ஆம் தேதி தான் பிளேஸ்மெண்ட். ஓகே சார். ஓகே. நமக்கு அந்த அடுத்த கிழமை மாகாண சபை ட்ரைனிங் இருக்கு. அதன் பிறகு கச்சேரி ட்ரைனிங் இருக்கு. அதன் பிறகு 10ஆம் மாசம் 1ஆம் தேதி தான் எங்கன்னு சொல்லி போடுவீங்க. வெளிமாகாணம் வருமா சார்? நான் வெளிமாகாணம் தான் கேட்டிருக்கேன். நம்மள்ட்ட ஆப்ஷன் கேட்பாங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் 3 கேட்பாங்க ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லி. அதுக்கெல்லாம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ற 3 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க நமக்கு அட ஒர்க் என்ற அடிப்படையா வச்சு தேசிய சிறுவர் ஆலோசனை மற்றும் பயிற்சி நிலையம். தேசிய சிறுவர் ஆலோசனை மற்றும் பயிற்சி நிலையம் இது எங்க இருக்குன்னு கேட்டா கொரக்கான மொரட்டுவ.
சார் இந்த முறை எஸ்எல்பிஎஸ்க்கு கால் பண்ணலையோ சார்? அப்படி கதை என்ன போல? இல்ல எல்லாத்துக்குமே கோல் பண்ணுவாங்க. அக்டோபர்ல கோல் பண்ணுவாங்க. அது என்னன்னா இந்த முறை ஒரு சின்ன சிக்கல் ஒன்று போய் கொண்டிருக்குது. இப்ப இந்த நம்மள பெட்ச் எடுத்தாங்க தானே, இப்ப காமன் எக்ஸாம் ஐக்கியூவும் கிரகித்தலும் வச்சு இப்போ அதுல செலக்ட் ஆகிற ஆக்கள் எடுத்து அடுத்த எக்ஸாம் வச்சாங்க தானே. அந்த சிஸ்டத்துல வைக்கிறதா இல்லைன்னு சொன்னா வேற வேறையா கோல் பண்றதுல கொஞ்சம் குழப்பம் போய் கொண்டு இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஏன் குறிப்பிட்ட சார்? அந்த வேர்க்கன்ட்டை வந்து அவங்களுக்கு நிரப்ப கிடைக்கல. ஏன்னா எஸ்எல்இஎஸ்ல 113 வேர்க்கன்ட், ஆனா நிரப்பினது 99 பேர் தான். பிளானிங் சர்வீஸ்ல 139 வேர்க்கன்ட், நிரப்பினது 102 பேர். முதலே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படியா? முதலே ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படியா? உள்ளுக்கு இல்ல அவங்க இல்ல. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே, எஸ்எல்இஎஸ்க்கு மொத்தம் இன்டர்வியூ எடுத்தாங்க 147 பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுல 147 பேர்ல 113 பேர் தான் நிரப்பணும். அப்படின்னு 34 பேர் இன்டர்வியூல தட்டுப்பட வேண்டிய ஆட்கள். அப்ப இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா 34 எல்லாருமே தட்டுப்பட்டு பிளானிங் சர்வீஸுக்கும் எஸ்எல்ஏஸுக்கும் போயிட்டாங்க. அப்ப ஓகே மிஞ்ச எல்லா மீதி 99 பேர் தான் மீதி அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு 99 பேர் தான் மீதிலே இருந்தது. அப்ப 99 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே ஒருத்தரும் அப்ப தட்டுப்படல. மிச்சம் படையில ஒருத்தரும் தட்டுப்படல். மிச்சம் 14 நிரப்பே இயலாது. அது நிரப்புல சிக்கல் இருக்குது. என்னன்னு சொன்னா சம்டைம் இப்ப பிளானிங் சர்வீஸுக்கு போனாங்க, எஸ்எல்ஏஸுக்கு போனாங்க, எஸ்எல்இஎஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பிறகு அப்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்களுக்கு தர இயலாதுன்னு சொல்லிட்டாங்க பிஎஸ்சியால. ஏன்னா அந்த சாய்ஸ் அடிப்படை ஒன்று இருந்தது, அதன் அடிப்படையில் தர இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. தர இயலாதுன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு பின்னுக்கு ரேங்க்ல பின்னுக்கு இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி கொடுக்குறது? இயலாது, கஷ்டமே. கொஞ்சம் சிக்கல் அதுல. அதை சுற்றி அதை செகண்ட் பிச் எடுக்கல. ஆனா அவங்க வரித்தனமா இப்ப ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. என்ன சார்? போ வெறித்தனமா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஏஜ் லிமிட் தாண்டிக்குது நிறைய பேரு. 2021 போட்டது, ஆமா 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 சார். ஆனா இப்ப 2025 சொல்லும்போது ஏஜ் வந்து கூட்டுறான வேற பிளான் போகுதுல்ல. இப்ப 28 சொல்ற ஏஜ் லிமிட்ட 30 ஆக்குவாங்க. 32 ஆக்குறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா 32 ஆக்குறதுக்குரிய வாய்ப்பு இல்ல. 32 ஆக்கினா திரும்ப நமக்கெல்லாம் எழுதலாமே. அதை சுற்றி 32 ஆக்க மாட்டாங்க. ஆகவே 30 ஆக்குவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கேன்டா. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கோல் பண்ண வேண்டியது இப்ப தொடர்ந்து 4 வருஷமா கோல் பண்ண இல்ல. ஆகவே 30 ஆக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. 32 ஆக்குறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க கண்டிப்பா எனக்கு இந்த 4 வேர்க்கன் சம்பந்தமா நான் இந்த ஐடியாவும் சொல்லல. பட் நான் பொதுவா அவங்க எல்லாருக்குமே தெரியும், 8 கிளாஸ் வராங்க. நான் வந்து வேற கிளாஸில் செய்யறதில்ல, எக்ஸிகூட்டிவ் லெவல் சர்வீஸுக்கு ஆகத்தான் நான் கிளாஸ் செய்யறது. நம்மளோட தேவையும் அதுதான். அதாவது தமிழ் மீடியம் ஆக்கள் இந்த எக்ஸிகூட்டிவ் சர்வீஸுக்குள்ள வரணும். இது ஒன்றுதான் இலக்கு. இப்ப ஜப்னால இப்ப எனக்கு இதுல எந்த ஒரு ஈடுபாடு இல்லை. என்னன்னு சொன்னா ஜப்னால நீங்க வரப்போற 4 பேருமே தமிழ் மீடியம் மக்கள் தான் வரப்போறீங்க. இப்ப அதுல யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனா ஐலண்ட் லெவல் சர்வீஸ்னு சொல்லும் போது தமிழ் மீடியம் மக்கள் நிறைய பேர் வரணுன்றது எங்களோட தேவை, எங்களோட ஆசை. அதுதான். அதுக்காக தான் நம்ம அந்த ஐலண்ட் சர்வீஸுக்காகவே கிளாஸ் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறது. சரி, ஓகே. இப்ப இதை பாருங்க, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில தலைவர் யாரு? நாமல் இனோகா ரணசிங்க. இனோகா ரணசிங்க. சார் நாமல் இல்லையா பிள்ளையா? சரி, கொஞ்சம் இருங்க. இது வந்து நான் ஈஸ்டர்ன் கிழக்கு மாகாணத்துக்கு கொடுத்த தகவல் தான். இது சம்டைம் மாறியோ தெரியல. யாருக்கு சார் சர்ச் பண்ணி பாக்குறீங்களா ஒரு தடவை? சார் பிரீத்தி தேசிய ரணசிங்க. விலங்கல்ல. பிரீத்தி நோகா ரணசிங்க தான் சார். ஓகே. பிரீத்தி இனோகா ரணசிங்க.
நான் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா செய்ய நோக்கம் இல்ல, நான் உங்களுக்காக இந்த டைம் நான் மெனக்கெடுத்த இல்லை, இதுதான் முக்கியம். ஒரு கிளாஸ் நம்ம ஃபீஸ் எடுக்கிறது என்னது காரணம் அப்படின்னா எங்களோட அறிவு தாரதுக்கு அல்ல, எங்களோட டைம் செலவழிக்கிறதுக்காக தான் ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம பணம் வசூலிக்கிறது. மற்ற வகையில ஃப்ரீயா தரேன்னு சொல்ல போக இந்த டீட்டெயில்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஈக்குது. அப்ப இந்த இருக்கிற தகவல் நான் உங்களுக்கு தரதுக்கு நான் உங்களுக்கு கிட்ட பணம் மறைவிட்டது அது அது பொருத்தம் இல்லை எனக்கு அது. சரியோ? அடுத்த நோக்கம் எழுதுங்க. சிறுவர்களுக்கு சாதகமானதும் பாதுகாப்பானதுமான சூழலை கட்டியெழுவுதல். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நோக்கம் சிறுவர்களுக்கு சாதகமானதும் பாதுகாப்பானதுமான சூழலை கட்டி எழுப்புதல். சிறுவர்களுக்கு சாதகமானதும் பாதுகாப்பானதுமான சூழலை கட்டி எழுப்புதல். சிறுவர்களுக்கு சாதகமானதும் பாதுகாப்பானதுமான சூழலை கட்டியெழுப்பு, இது நோக்கம். சித்துவிலி சித்தம் சொன்ன ஏதோ ஐடியா இது என்னண்டு? கார்ட்டூன் சித்திரப்பட்டி. வெரி குட். அதாவது அந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால அந்த ஓவியம் சுவரொட்டி வரைவதற்கான அந்த போட்டியில பெயர் தான் அந்த சித்துவிலி சித்தம. எழுதுங்க, ஓவியம் சுவரொட்டி வரைவதற்கான போட்டியின் பெயர். ஓவியம் சுவரொட்டி வரைவதற்கான போட்டியின் பெயர், அதான் சித்துவிலி சித்தம். இத தலைமையகம் எங்க இருக்குது? தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில தலைமையகம் இருக்குது ஸ்ரீ ஜெயவர்தனபுர மாதிவெலன்னு சொல்ற பகுதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர. மாதிவெல ஸ்ரீ ஜெயவர்தனபுர. மாதிவெலவா சார்? ஓ, மாதிவெல சார் ஒரு சின்ன பகுதி, அது அந்த ஒரு சின்ன பகுதி தான் மாதிவெலன்னு சொல்றேன். ஸ்ரீ ஜெயவர்தனபுரில தான் இருக்கிறேன். அப்ப இந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஸ்தாபிக்கப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டா 1998 ஆண்டின் 50ஆம் இலக்க சட்டம். சும்மா சட்டம்னு சொல்றதுல 1998 ஆண்டு 50ஆம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம்னு சொல்றது. சரியா? அப்ப இந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள் சொல்லும் போது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஒன்று, கல்வி அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு அல்லது அலுவல்கள் அமைச்சு ஒன்று, இரண்டாவது கல்வி அமைச்சு, அடுத்த நீதி அமைச்சு, அடுத்து பாதுகாப்பு அமைச்சு, அடுத்து தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சு. இது நிறைய அமைச்சுகள் இருக்கு, இது போதுமானதா? மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சு, கல்வி அமைச்சு, நீதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சு, இதெல்லாம் அதோடு தொடர்புடைய அமைச்சுக்கள். அப்ப அதோட அவசர தொலைபேசி இலக்கம் என்ன? தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சிறுவர்கள் தொடர்பான துஷ்பிரயோகங்கள் அல்லது முறைப்பாடுகளை அறிவிக்கிறதுக்குரிய தொலைபேசி இலக்கம் என்ன? 1929. இந்த 1929 சொல்றதுதான் இந்த NCPA தான் அது. சரியா? தேசிய
சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு தான் அந்த அழைப்பு போகுமே 19 29. இதுல அந்த மகளிர் சம்பந்தமான முறைப்பாடுகள் அறிவிக்கிறதுக்குரிய இலக்கம் என்ன? 1038. வெரி குட். அதன் பிறகு கடந்த வருடம் ஒன்று அறிமுகப்படுத்தின 119 சிறுவர் அதே போல் 119 109 109 109 இப்போ 119 119 அது அந்த போலீஸ் ஆமாம் டே. சிறுவர் மற்றும் மகளிர் 2 பேர் தொடர்பான முறைப்பாடுகளையும் அறிவிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதை 109. ஸ்பெசிஃபிக்கா கேட்பான 2024 அப்படி ஓ அண்மையிலன்னு கேட்பாங்க. அது அடுத்து கேட்கும் போதே அழகா சொல்லுவாங்க இந்த சிறுவர் மற்றும் பெண்கள் 2 வருமே. இப்ப 19 29 சிறுவர் தொடர்பானது மட்டும்தான், 19 38 மகளிர் தொடர்பானது. அப்ப 2யுமே குறிப்பிட்டு கேட்க போக்கல அது 109ன்னு போகலாம். அடுத்து கடந்த வருடம்னு கேட்கலாம், இல்லாட்டி 2024ன்னு கேள்வி கேட்கிற விதத்துல நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. எக்ஸாம் திறனை இல்லாம ஆக்கிரும், வேற ஒன்றும் இல்லை. 4 பேர் தானே எடுக்க போறாங்க. அஸ்வின் நான் எடுப்பட மாட்டேன்னு ஒரு முடிவுல போயிட்டு பயம் இல்லாம செய்யுங்க அந்த எக்ஸாம், நீங்க எடுபடுவீங்க. அதுக்காக மிச்சம் கஷ்டப்பட்டு அந்த டென்ஷன் ப்ரெஷரோட செஞ்சீங்கன்னு சொன்னா அது நான் எடுப்பட மாட்டேன்னு செஞ்சிடாதீங்க. அந்த ப்ரெஷரோட செய்ய போக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்த நீங்க பிழைச்சிட்டீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பிழைச்சிருவீங்க அந்த டென்ஷன்ல. அதுக்காக தான். அப்ப அந்த இணையதள முகவரி என்னன்னு கேட்டா www கலனி யூனிவர்சிட்டியா, கலனி பல்கலைக்கழகம், கலனி பல்கலைக்கழகம். இது எப்படி சொன்னா இவங்க வந்து இந்த யூனிசெஃப் நிறுவனத்தோட இணைஞ்சுதான் அது செஞ்சு சரியா. அந்த மாநாடு யூனிசெஃப் நிறுவனத்தோட இணைந்துதான் செய்யப்பட்டது. அது எந்த யூனிவர்சிட்டி நடந்ததுன்னு கேட்டா கலனி யூனிவர்சிட்டியில. அஹ் 2024ஆம் ஆண்டின் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றங்களின் எண்ணிக்கை வந்து 1928 1928. அது லேசு தானே. 19 29 சொல்றது சிறுவர் தொடர்பான முறைப்பாடு. அப்ப நியூ அப்டேட் 2024 25 விளங்கல. 25க்கு நியூ அப்டேட் ஒண்ணும் இல்லையோ? இல்ல என்ன ஒரு வருடம் முடிஞ்ச அப்புறம் தான் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து நமக்கு அந்த புள்ளி விவர தகவல்கள் நமக்கு திரட்டணும். இல்லைன்னு சொன்னா இது அவங்க வந்து சார் பழைய போன வருஷம் தானே அப்படியே. இது வந்து போன வருடத்துல தானே இது. இல்ல நீங்க உங்களோட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையோட வெப்சைட்டுக்கு போயிட்டு பாருங்க. இந்த வருடம் தொடர்பான அந்த இதுகள் இருக்கும். டீட்டெயில் விஷயம் ஒன்றும் இல்லை. அது சொல்லி அந்த போன வருடத்தில் தந்தேன். அவங்களோட மினிஸ்டரோட வெப்சைட்டுக்கு போயிட்டு தேடி பாருங்க. அதில் வந்து இருக்கும். அதில் தான் நீங்க அதை வந்து எனுவலி தான் தேவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் சரியோ. அடுத்தது பாருங்க தேசிய சிறுவர் சபை. தேசிய சிறுவர் சபையை பொறுத்த வரைக்கும் கேள்வி மூலாவதுக்கு சபையின் வேலை திட்டம் 2 தருக. சபையில வேலை திட்டம் 2ல 1 எழுதுங்க. பிள்ளைகளின் திறன்களை விருத்தி செய்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை பிள்ளைகளின் திறன்களை விருத்தி செய்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளுதல். அது ஒன்று. பிள்ளைகளின் திறன்களை விருத்தி செய்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளுதல் ஒன்று. 2வது எழுதுங்க சிறுவர் சபைகளின் நூல் நிலையங்களுக்கு புத்தகங்களை வழங்குது. நூல் நிலையங்களுக்கு புத்தகங்களை வழங்குது.
நூல் நிலையங்களுக்கு புத்தகங்களை வழங்குதல். இது நல்ல ஒரு தொழில் ஐயா. கிடைச்சு போனா நல்லா இருக்கலாம்னு சொன்னா அந்த பிள்ளைகளோட ரொம்ப இறக்கமா பாசமா நல்லா இருக்கலாம். சிறுவர் சபைகளின் நூல் நிலையங்களுக்கு புத்தகங்களை வழங்குதல். அப்ப இது வந்து சபை வேலை. சிறுவர் சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறுவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் 2 தருக. அப்ப இந்த சிறுவர் சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்துற சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு கேட்டா, ஒன்று என்னது? அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றை, அறிவு, திறன், மனப்பாங்கு இதான அந்த கல்வியில இதா வருது. அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அறிவு, திறன், மனப்பாங்கு ஆகியவற்றை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அது ஒன்று. இன்னொன்று எழுதுங்க, தலைமைத்துவ பண்புகள் மேலோங்கப்படும். தலைமைத்துவ பண்புகள் மேலோங்கப்படும். தலைமைத்துவ பண்புகள் மேலோங்கப்படும். கடைசி கேள்வி பாருங்க, சிறுவர் நட்புறவு நிலையம் என்பது யாது? சிறுவர் நட்புறவு நிலையம் என்பது யாது? அதுக்கு எழுதுகோ. அச்சுறுத்தல் மிக்க குடும்ப சூழலில் அச்சுறுத்தல் மிக்க குடும்ப சூழலில் அச்சுறுத்தல் மிக்க குடும்ப சூழலில் அச்சுறுத்தல் மிக்க குடும்ப சூழலில் தனிமைப்படுகின்ற சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் ஓய்வு நேரத்தை பயனான முறையில் கழிப்பதற்கான அரவணைப்பை வழங்கும் நிலையங்களாகும். திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. அச்சுறுத்தல் மிக்க குடும்ப சூழலில் தனிமைப்படுகின்ற சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் ஓய்வு நேரத்தை பயனான முறையில் கழிப்பதற்கான அரவணைப்பை வழங்கும் நிலையங்கள் ஆகும். இதைத்தான் சிறுவர் நட்புறவு நிலையம் என்று சொல்றது. சரியோ? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வேற ஏதோ அலுவல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரெக்கார்டிங்ஸை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு நான் இப்போ அவங்களுக்கு அனுப்பி விடுவேன், குரூப்லேயே அனுப்புவேன். ஓகே, இவ்வளவு நேரம் என்னோட வந்து உங்களோட நேரத்தை வந்து செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். சிறந்த முறையில் இந்த எக்ஸாமை செய்யுங்கோ. நான் உங்களுக்கு நம்ம சிவராஜா சார் அந்த கிரகித்தல் மொழித்திறன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை திரும்ப ஒரு தடவை குரூப்ல பதிவிடுறேன், கொஞ்சம் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எக்ஸாம் நல்லபடியா செய்யுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. போட்டி நமக்குள்ளேயே தான், நம்மள தான் 4 பேர் போக போறோம். அதை சுட்டி சிறந்த முறையில நீங்க உங்களோட எக்ஸாம் வந்து எதிர்கொள்ளுங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.